இப்போ நம்ம நற்குணங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம சோல் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. நமக்கு நல்ல அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யாராவது இந்த கேரக்டர் பில்டிங் பண்ணாமல் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும், அவங்க இன்னும் சரியாக கேரக்டர் பில்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்கள வந்து காயின் பண்ணாதீங்க, இல்லை வந்து கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைம் வந்து லைஃப்பில் இருக்கும், அவங்க டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அவங்கள வந்து தப்பாக நினைக்கிறதோ, அவங்கள வந்து கீழே நினைக்கிறதோ அப்படி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள வந்து அந்த சோலுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது சோல் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் அவங்க நிச்சயமாக கற்றுப்பாங்க. ஸோ அதுக்கான டைம் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஏன்னா அந்த சோல் எவால்வ் ஆகி வரத்துக்கு, அந்த சோலுக்கு அந்த டீச்சிங்ஸ் கிடைக்கிறதுக்கு சில நாட்கள் தேவைப்படலாம். நாம் இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கிளாஸில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசு ஆள் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த டீச்சிங்ஸ்லாம் தேடிட்டே இருந்திருப்பார். அவருக்கு 60 வயசில் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அதே கிளாஸில் வந்து ஒரு 20 வயசு ஆள் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த டீச்சிங்ஸோட வேல்யூ தெரியாமல் கூட அப்படியே ஜஸ்ட்டு வீட்டில் சொன்னாங்க அப்படின்றத கூட வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போது அந்த டீச்சிங்ஸ் வந்து அந்த பையனுக்கு போகுமானா, அவ்வளோ வேல்யூ பையன் கொடுக்காதனால அப்போது அது போய் சேராது. என்னைக்கு இந்த பையனாக தேடி அவர் சில கேள்விகள் அவருக்குள்ளே எழுந்து திரும்பி அவர் அந்த இடத்துக்கு போகிறாரோ, அவர் எப்போ அந்த நீடு இருக்கோ அப்போ தான் அந்த டீச்சிங்ஸை வந்து அவர் உள்வாங்கிக்கவே முடியும். அவங்கவுங்க லெசன் லேர்ன் பண்ணுறதுக்கான டைமை கொடுக்கலாம். ஸோ யாரையும் குறைவாக தப்பாகவும் நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நம்ம அந்த மாதிரி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்மளும் பர்ஃபெக்டாக இருந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கான டைமை கொடுக்கறது தான் த பெஸ்ட் வே. அவங்க லைஃப்க்கான லெசனில் வந்து லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹெல்ப் கேட்டால் செய்ய போகிறோம், இல்லைனா அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து மாஸ்டர் நமக்கு கொடுக்குற ஒரு கைட்லைன். இதை நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள அப்படி வந்து தப்பாகவும் நினைக்கவே மாட்டோம். அண்ட் இது மாதிரியான உங்களுக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம்.